Hello everyone, I am Sivaprakash. I scored 592 in my 12 with 3 centums in the main subject physics, chemistry, maths, and biology 99. I shared my experience how I cracked the 12th with the great mark. Today video we go to see how I cracked physics with the centum. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மேக்ஸ் அப்படிங்கிற டேர்ம் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ ஃபிசிக்ஸில் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் மேத்தமேட்டிக்ஸுடைய பேசிக்ஸான இன்டெக்ரேஷன், டிஃப்ரென்சியேஷன், டிக்னாமெட்ரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ஸ் அண்ட் பவர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து ஃபிசிக்ஸ் வந்து போட முடியும். அதேமாதிரி முக்கியமாக இந்த லாகரிதமிக் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பார்க்க தெரியணும். இப்போ இந்த ஃபிசிக்ஸ் அந்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் 11th எழுதிருப்பீங்க, அதனால் உங்களுக்கு பேட்டர்ன் தெரியும். இல்லைன்னா நான் பேட்டர்ன் சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பார்ட் இருக்குது. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4. பார்ட் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் கேட்பாங்க, 51 மார்க்ஸ் கேட்பாங்க, டோட்டல் மார்க் வந்து 15. பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் கேட்பாங்க. 2 மார்க்ஸ் கொடுத்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் எழுத சொல்லுவாங்க, 12 மார்க்ஸ் உங்களுக்கு டோட்டலாக. பார்ட் 3ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க்ஸ் கொடுத்து வந்து உங்களை 6 எழுத சொல்லுவாங்க, டோட்டல் மார்க் வந்து 18. அதே மாதிரி பார்ட் 4 அப்படிங்கிறது எய்தர் ஆய் சாய்ஸ் கொஷின், உங்களுக்கு 5 மார்க்ஸ் கேட்பாங்க, டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 25. இப்போ இந்த பார்ட் வைஸாக நான் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணேன் இன் ஆர்டர் டு டேக் சென்டம் அப்படின்னா, பார்ட் 1 அப்படின்னா பார்ட் 1 அப்படிங்கிற போது உங்களுக்கு 1 மார்க். 1 மார்க்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த புக் பேக் 1 மார்க் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு புக் பேக் 1 மார்க்கையுமே நான் ஒரு தடவை போட்டு பார்ப்பேன். இப்போ நான் வந்து சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் செப்டம்பரே நான் சிலபஸ் முடிச்சிட்டேன். செப்டம்பர்லேயே சிலபஸ் முடிச்சிட்டேன். நீங்கள் லேட்டாக முடிக்க ப்ராப்ளம் இல்லை, சிலபஸ் முடிச்சு எல்லாத்தையும் ஒரு தடவை படிச்சிட்டேன். ஸோ அதனால் எனக்கு நிறைய டைம் இருந்தது இன் ஆர்டர் டு ப்ராக்டிஸ் மோர் கொஷின். ஆனால் நான் வந்து புக் பேக் 1 மார்க் இருக்கு இல்லையா, இந்த புக் பேக் 1 மார்க்கை எல்லா 1 மார்க்கையும் எனக்கு தெரியும். இங்கே என்ன 1 மார்க் கேட்டாலும் அந்த 1 மார்க்கை கான்செப்டுவலாக வந்து பார்த்தா என்னால் வந்து டிரைவ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கொடுக்க முடியும். அட் த சேம் டைம் வந்து நான் மெமரி பண்ணிப்பேன். இது ஏன் நான் மெமரி பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ தான் வந்து டைமிங் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும் இன் ஆர்டர் டு ரைட் 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ். அதே மாதிரி ப்ராக்டிஸ் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, சப்போஸ் வந்து நான் உங்களுக்கு டைம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ நீங்கள் வந்து 1 மார்க் மெமரி பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து யோசிச்சிட்டிங்க இது அப்படின்னு. சப்போஸ் உங்களுக்கு அந்த 1 மார்க் வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க, ஒரு வேல்யூ வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆனால் நான் எல்லா 1 மார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃப் ஏலி, மிட் டேர்ம், நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், இது மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பர்ஸும் உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் எங்கேருந்து எடுக்கிறது அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். ஸோ நான் ஆன்லைனில் வந்து கிடைக்கும். இந்த கொஷின் பேப்பர்ஸில் வந்து ஒரு சில கிரியேட்டிவ் 1 மார்க்ஸும் கிரியேட்டிவ் ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் நான் ஒர்க் அவுட் பண்ணேன். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கிரியேட்டிவ் 1 மார்க்ஸை வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணேன். எதுக்கு அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக. உங்களுக்கு ஃபிசிக்ஸில் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா பேஸ் கொஷின் தான் வரும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சசப்டிபிளி வச்சு ஒரு ஃபார்முலா வச்சு ஒரு கொஷின் கேட்டாங்க. ஐ திங்க் இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா m/h வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி ஒரு ஃபார்முலா பேஸ் கொஷின் கேட்டாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக ஃபார்முலா பேஸ் கொஷினாக கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ரிலேஷன் வச்சு ஒரு கொஷின் கேட்பாங்க. ரிலேஷன் அப்படின்னா எது வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல், ஃபோர்ஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு எதுக்கு, எனர்ஜி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு எதுக்கு, இதை வச்சு வந்து பண்ண கொஷின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு தியரி பேஸ்டு கொஷின்ஸ் கேட்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டசிஸ் இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்க மாட்டீங்க, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் ஹிஸ்டசிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராஃப் வச்சு உங்களுக்கு கேட்பாங்க. ரெட்டன்டிவ்னா என்ன, எவ்வளோ வந்து அந்த சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல், ஹார்டு மேக்னெட்டிக் மெட்டீரியல், அதோட டிஃப்ரென்ஸ் என்ன, டயாமேக்னெட்டிக், பெராமேக்னெட்டிக், ஃபெரோமேக்னெட்டிக் இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா டொமைன்னா என்ன, டொமைனை வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது டொமைன் எப்படி இதாகும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரோமேக்னெட்டிக் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன தியரி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்டுவலாக உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த 6 வகையான கொஷின்ஸையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த 1 மார்க்கில் 50 அவுட் ஆஃப் 50 வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ புக் பேக் 1 மார்க் வந்து தரவாக இருக்கணும், நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணி வைக்கணும், அட் த சேம் டைம் வந்து மெமரி பண்ணிக்கணும். இந்த மெமரி பண்ணுறது வந்து டைம் நம்ம சேவ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு நம்ம பார்ட் 2க்கு போகலாம். பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க். நீங்கள் எல்லா புக்கும் 2 மார்க்ஸையும் கம்பல்சரி படித்தாங்க. புக் பேக் 2 மார்க் இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரிலாம் பிடிக்காமல் புக் பேக் 2 மார்க் நீங்கள் எல்லாமே படிச்சுதான் ஆகணும். அதே மாதிரி ப்ராப்ளமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா நான் நோட்டில் சொல்லியிருப்பேன்,
இப்போ நீங்கள் ப்ராப்ளம் படிச்சீங்க அப்படின்னா 2 மார்க்கில் கண்டிப்பாக 2 ப்ராப்ளம் கேட்டுருவான், மினிமம் 2 ப்ராப்ளம் கேட்டுருவான். அப்போ உங்களுக்கு 4 மார்க் மேக்ஸிமம் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்கில் வந்து மினிமம் 2 ப்ராப்ளம் கேட்டுருவான், அப்போ 6 மார்க் வரும். 5 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து உங்களுக்கு ஒரு 5 மார்க் வந்து அந்த ப்ராப்ளம்க்கு ரிலேட்டடான ஒரு தியரி கேட்டு ஒரு ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி எய்தரா சாய்ஸ் ரெண்டுமே ஒரு இந்த ப்ராப்ளம்க்கு ரிலேட்டடான தியரி அந்த ப்ராப்ளம். இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருப்பான், இன்னொரு கான்செப்ட் கொடுத்து அந்த எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருப்பான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். அப்போ 5 மார்க்குள்ளே ஒரு சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு 2 மார்க் வரும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா 12 மார்க்ஸ் வாங்கிடலாம். அப்போ யாருமே ப்ராப்ளம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலைன்னா உங்களுக்கு 12 மார்க்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அட்லீஸ்ட் வந்து உங்களால் 10 மார்க் கண்டிப்பாக போயிடும். அப்போ ப்ராப்ளம்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். எல்லா செக்ஷன்லேயுமே ப்ராப்ளம்ஸ் படிக்கலைன்னா கண்டிப்பாக ஃபிசிக்ஸில் 90க்கு மேலே வாங்க முடியாது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். நிறைய பேர் வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிறீங்க. அதுக்கு சான்ஸே கிடையாது. எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் படிக்கணும், எக்ஸசைஸ் ப்ராப்ளம் படிக்கணும். ஏன்னா எங்களுக்கு 2 மார்க்கில் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் கேட்டாங்க, கம்பல்சரி கொஷின். கண்டிப்பாக நீங்கள் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் படிங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், அவ்வளோ கஷ்டமாலாம் கேட்க மாட்டாங்க. டைரக்ட் சப்ஸ்டியூஷன் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க. எல்லா ப்ராப்ளமும் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ப்ராப்ளமும் நீ எப்போ கொடுத்தாலும் போகிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ப்ராப்ளம்ஸ் போட முடியும். எல்லா ப்ராப்ளமுக்கும் லாக் எடுத்து போடுங்க, கால்குலேட்டர் வச்சு போடாதீங்க. அப்போ தான் நீங்கள் எக்ஸாமில் லாக் போடும்போது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். நீங்கள் சும்மா ஏதாவது நம்பர் எடுத்து லாக் போட்டு பழகுங்க. வெரி இம்பார்ட்டன்ட், லாக் வந்து டைமுக்கு போடுற பழகிக்கோங்க. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். லாக் போட தெரியாமல் இருக்காதீங்க, லாக் போட்டு பழகிக்கோங்க. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் வந்து ப்ராப்ளம் பண்ணுவீங்க. அந்த ப்ராப்ளமே கண்டிப்பாக 2 கொஷின் வந்துடும். அப்போ நீங்கள் ஒரு 2 மார்க் வந்து ஒரு 2 மார்க் எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு லா, லென்ஸ் லா, ஃபேரடேஸ் லா, கூலும்ஸ் லா, இந்த மாதிரி லாலாம் இருக்கும் இல்லையா, இந்த எல்லா லாவும் படிச்சிங்க அப்படின்னா, ஸ்னெல்ஸ் லா, இந்த மாதிரி எல்லா லாவும் படிச்சிங்கன்னா ஒரு கொஷின் அதுலேருந்து வந்துடும். கண்டிப்பாக புக் பேக்கை கூடிய எல்லாம் படிச்சிடணும். ஒரு சில இன்சைடில் வந்து இருக்கிறது புக் பேக்கில் இருக்காது, அதெல்லாம் நான் இந்த மாதிரி லாலாம் வந்து ஒரு சிலது இருக்காது. இப்போ நீங்கள் எல்லா லாவும் படிச்சிடணும். அதே மாதிரி டெஃபனேஷன் புக் பேக் இருக்கிறதும் சரி, புக் பேக்கில் இல்லாதுன்னு படிச்சிடணும். எக்ஸாம்பிளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன், ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல், இது நம்ம மேக்ஸிமம் புக் பேக் கவர் ஆகிரும். ஒரு சில புக் பேக் கவர் ஆகாது, நீங்கள் அதையும் படிச்சிடணும். ஸோ லாவும் படிச்சிடணும், டெஃபினேஷன்ஸ் எல்லாம் படிச்சிடணும். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்கான லிமிட்டேஷன்ஸ், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப், நெக்ஸ்ட்டு வந்து லிஸ்ட் அவுட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிஸ், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க இல்லையா, அதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக படிச்சிடணும். ஸோ இப்போ பார்ட் 3 எப்படி பார்க்கும்போது, பார்ட் 3 உங்களுக்கு 3 மார்க் வரும். ஸோ இதே மாதிரி இதுலேயும் புக் பேக் வந்து கம்பல்சரி படிச்சிடணும். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சம்திங், இது மாதிரி கொஷின்ஸ் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சம்திங், நெக்ஸ்ட்டு வந்து அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், இந்த 3 டைப் வந்து ஒரு கொஷின் வந்துடும். கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ்லேருந்து உங்களுக்கு 2 கொஷின் வந்துடும். நெக்ஸ்ட் அந்த டிஸ்டிங்விஷ் பிட்வீன், இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடும். டிஸ்டிங்விஷ் இருக்கு இல்லையா, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், இந்த மாதிரி டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கூலும்ஸ் லா அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராவிடேஷனல், நியூட்டன்ஸ் கிராவிடேஷன் லா, அந்த மாதிரி டிஸ்டிங்விஷ் பிட்வீன்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடும். அதே மாதிரி இந்த டெரிவேஷன் டைப்பில் இருக்கக்கூடிய 3 மார்க் கொஷின்ஸ் உங்களுக்கு வரும். எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம், அது சின்ன கொஷின், அதெல்லாம் 3 மார்க்ஸ் தான் கேட்பாங்க. அதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸை வந்து டெரைவ் பண்ணுறது, எனர்ஜி ஸ்டோர்டு இந்த கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் இண்டக்டன்ஸ், இது மாதிரி சின்ன சின்னதாக இருக்கு இல்லையா, அந்த இண்டக்டன்ஸ் ஆஃப் த சொலினாய்டு. ஸோ இந்த மாதிரி 3 மார்க் உள்ள டெரிவேஷன் வந்து ஒன்று கேட்டுருவாங்க. அதை எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸில் வந்து ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ண என்ன, பேரலில் ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ண என்ன, பேரலில் கெப்பாசிட்டன்ஸ் கனெக்ட் பண்ண என்ன, சீரீஸில் கெப்பாசிட்டன்ஸ் கனெக்ட் பண்ண என்ன, இந்த மாதிரி. நெக்ஸ்ட் இந்த 5 மார்க் வந்து ரொம்ப சிம்பிளான பார்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு டெரிவேஷன் கொஷின் வந்து எய்தரா சாய்ஸில் மோஸ்ட்டாக வந்துடும். தியரி கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு எழுதுறது, இந்த வேண்டிகிராஃப் ஜென்ரேஷன், டேஞ்சன் கால்வனோமீட்டர், இந்த எக்ஸ்பிரிமெண்ட் டைப்பில் இருக்கு இல்லையா, 6th லெசனில் வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் இருக்கும். அந்த லைட்டு, ஸ்பீட் ஆஃப் லைட்டை கண்டுபிடிக்கிற ஃபிசியோ மெத்தட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட் டைப்ஸு, இந்த ஜெனரேட்டர், இந்த மாதிரி இருக்கக்கூடியது
galvanometer இந்த மாதிரி இருக்கக்கூடிய தியரி கொஷின்ஸ் நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ 5 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில 5 மார்க்ஸ் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த 5 மார்க்ஸை வேணால் நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். இந்த வீடியோ கீழே வந்து அந்த கமெண்ட் பண்ணுங்கள். அன்வான்ட் 5 மார்க் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாம் வந்து அதை லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லலாம். ஒரு சில 5 மார்க் கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக பப்ளிக் வராது. அந்த 5 மார்க் வேணால் நான் உங்களுக்கு என்னென்ன 5 மார்க்னு எழுதி தரேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக 5 மார்க்குக்கு டெரிவேஷன் நோட் வந்து ஒன்று போடணும். எங்கள் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போர்டில் டெரிவேஷன்ஸ் வந்து சொல்லி தந்துடுவாங்க. நான் அப்போவே இந்த டெரிவேஷன் நோட்டில் வந்து எழுதிடுவேன். ஸோ டெரிவேஷனை வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் இந்த தியரியை வந்து நீங்கள் போனாவே எழுதிக்கலாம். இந்த தியரி என்ன அப்படின்னா, இந்த டயக்ராமுக்குள்ளேயே அந்த டயக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் அந்த தியரி. ஓகேவா? அப்போது ஒரு இன்ஃபனைட் லாங் கண்டக்டர் கன்சிடர் பண்ணிக்கலாம். அங்கேருந்து ஒரு ஏங்கிற டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் பியை கன்சிடர் பண்ணிக்கலாம். அங்கேருந்து ஒரு லைன் எலமெண்ட் ஏபி கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேசிக்காக நீங்களே ஓனாக எழுதுனா பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இந்த மாதிரி டெரிவேஷன்ஸை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் டைம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி புக்கில் வந்து இந்த டெரிவேஷன்ஸில் கொஞ்சம் வேகாக கொடுத்துருப்பாங்க. நான் இந்த மாதிரி சிம்பிளிஃபையாக அந்த டெரிவேஷன்ஸில் எழுதி வச்சுருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யூடியூப் சேனலில் நான் வந்து மோஸ்ட்டாக அந்த ஃபிசிக்ஸ் யூடியூப் சேனல் பார்க்க மாட்டேன். இருந்தாலும் யார் பெஸ்ட் யூடியூப் சேனல் இருக்காங்க அப்படின்னா, முருகா எம்பி லெக்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருகா எம்பி, எம்சிபி மாஸ்டர் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் கொஷினுக்கு விவேக் மேக்ஸ் பார்க்கலாம். பிடிஎஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் பிடிஎஃப் மிட் டேர்ம் டெஸ்ட், ஆஃப் இயர்லி, ஃபஸ்ட்டு மிட் டேர்ம், செகண்ட் ரிவிஷன், ஃபஸ்ட் ரிவிஷன் இதெல்லாம் வந்து அவங்க பிடிஎஃபாக போட்டு வச்சுருப்பாங்க. ப்ரீத் எஜுகேஷன் அந்த சேனல் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.